ஹல்லேலூயா. நல்லது. இந்த கால நேரத்திலே அந்த பிரச்சனமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஒரு வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்கு முடிவதில்லை. ஹல்லேலூயா. விசேஷித்த ஊழியர் கூடுகையாக இந்த நாளை நாங்கள் வைத்திருக்கிறோம். விசேஷமாக என்னுடைய இசையுந்த வாரியத்திலே 44 நீண்ட வருடங்கள் தேவ பணியாற்றி கர்த்தருடைய மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிற அருமையான ஒரு தியானி வில்லியம் அவருடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக, ஜீவனுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாக, உயர்த்தும்படியாக இந்த நாளில் நாம் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகவே இந்த வேலையாண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் கண்களினுடைய தலைகளை தாண்டி நாம் ஜெபத்தில் இருக்கோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளில் புறப்படுத்தி நடந்தபடியாக, ஆண்டுடைய பிரசனம் நாளில் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போறோம். போதும் தங்கேஷ் எங்களை ஜெபத்தை வழிநடத்துவான். இந்த ஜெபத்தை நாம் வியாபாரமாக மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விசேஷித்த ஆண்டவரே ஆராதனையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். சுவாமி பரிசுத்த ஆவியானவரே, நீரே முழுவதுமாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிமட்டாக இந்த இடத்திலே ஒவ்வொரு காரியங்களும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிரியை செய்கிறார். ஆண்டவரே, உடைய நோக்கம் நிறைவேறுவதாக. ஆண்டவரை பாசமுடைய ஆண்டவரே கர்த்தாவே, நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய வழிநடத்தல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கருத்திலே ஆண்டவரே, ஆராதனை முழுவதையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்ல தரப்பு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வேளைகளிலே மரணங்கள் எங்களுக்கு துக்கத்தை வேதனை ஏற்படுத்த உண்டுதான் உண்மை. அது உலக பிரகாரமாக, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக, விசேஷமாக ஊழியர்களாக நம்முடைய புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் அது கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது என்பதை வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான போது தியானி அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவராக, விலையேற பெற்றவராக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, நாம் இதை துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. ஏனென்றால் ஒரு முறை அவரை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவை நாம் யாவரும் எழுந்திருந்து அன்றைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு பாடலை நாங்கள் பாடப் போகிறோம். பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஒரு அழகான பாடல், பழைய பாடல், ஆசருக்கு பிடித்த பாடல். நாம் சத்தமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை பாடுவோம். நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோம். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஆமென். ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாவை நான் பார்த்தால் போதும், இயேசு ராஜாவை நான் கூட்டத்தெல்லாம் மறந்தால் போதும். ஹல்லேலூயா. கூட்டத்தெல்லாம் மறந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தாலே வசனம் Hallelujah.
ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஜீவன தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம், நமஸ்கரிக்க போகிறோம். அவர் சர்வவல்லமை தேவனாக இருக்கிறார். இந்த பூமியிலே அவர் எனக்காக உங்களுக்காக வந்து நம்முடைய கடைசி ரத்தத்தை சிந்தி ஒரு அழகான ரோஜாவானவர். அவர் மிகவும் வேதனைக்குள்ளாக, நெருக்கத்துக்குள்ளாக, கசக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அவர் அமிதமாக கிழிக்கப்பட்ட நிலையிலே ஆனார். ஏனென்றால் என்னை உங்களை மீட்டெடுப்பதற்காக, என்னை உங்களை வாழ வைப்பதற்காக, என்னை உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுப்பதற்காகவே. ஆண்டவரே நன்றி அப்பா, நீ செய்த அந்த தியாகத்துக்காக நன்றி. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து வாயிலிருக்கிறது. நான் ஊழியர்களாக இருக்கிறவன் தான். ஆண்டவரே இந்த தியாகத்துக்காக நன்றி. ஆண்டவரே இந்த தியாகத்துக்காக நன்றி. வேறு ஒன்றாவாய் அழகானவராக இருந்தீர். ஆனால் எங்களுக்காக ஆண்டவரே வேதனையின் கோலமானது சௌந்தரியம் எல்லாத்துக்கும் விலகினே பரலோக மகிமை விட்டுறே. நன்றி இயேசுவே. Thank you Lord.
அப்படியே நாம் கத்தரை ஆராதிக்கிற நேரத்திலே சற்று நிமிடங்கள் கத்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். அருமையான போது தியானியை பூமியிலே பிறக்க பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கத்தர் தெரிந்தெடுத்து ஆண்டவர் ராஜ்யத்தின் பணிகளை வேலையாட்களாக 44 வருடங்கள் சிறந்த வாழ்க்கை பணியாற்றி 50 வருடங்கள் அவருடைய ஊழிய வாழ்வுக்காக நன்றி செலுத்த, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்ப வாழ்வுக்காக நன்றி செலுத்த, அவர் மூலமாக தொடப்பட்டவர்கள், மாற்றப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர் செய்த எல்லா பணிகளுக்காக நாம் எல்லாரும் மாற்றவர்கள் நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லாரும்
நேசிக்கிற பரலோக தகப்பனே, அன்பு ரட்சகா, அருமையான எங்கள் தானியல் போதருக்காக தானியலுக்காக உங்களை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, பூமியிலே பாவியாய் பிறந்த பொழுதிலும் ஒரு நாள் இயேசுதான் ரட்சகர் மீட்பராய் துணர்ந்தவராய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததோடு உம்முடைய ஊழிய அழைப்பின் சத்தம் கேட்டு அர்ப்பணித்து ஆண்டவரே 50 ஆண்டுகள் உமக்காய் ஓட ஆண்டவரே நீர் அவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த பாத்திரத்தின் மூலமாய் எத்தனையோ காயங்களுடைய கட்டினீர், எத்தனையோ பேரை குணமாக்கினீர், எத்தனையோ ஜனங்களை கிருபை உள்ள வார்த்தைகள் தாசன் மூலம் கொடுத்து அநேகரை ஆறுதல்படுத்தினீர். எல்லாவற்றுக்கும் சோதரம் ஆண்டவரே, அவர் மூலம் அனைவரை ரட்சித்தீரே. எல்லாவற்றுக்கும் சோதரம் ஆண்டவரே, இறுதியிலும் ஆண்டவரே சமாதானமாய் ஆண்டவரே ஓட்டத்தை ஓடிமக்குள்ளாய் படுக்கத்தக்கதாக கிருபை செய்தீரே. யாருக்கும் பாரமாகாதபடி ஆண்டவரே என் நேரம் சரியான நேரம் வந்த பொழுது நிம்மதியாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து தூங்க கிருபை செய்தீரே. இந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வைத்தீரே சுவாமி. அவர் கொடுத்த மனைவிக்காய் 3 பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் சந்ததி சந்ததியாய் உம்முடைய ஆவி அவர் மூலம் ஊற்றும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வருகிற மிஞ்சிய ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் ஒரு சேர்ந்தவர் நன்றி செலுத்தி கரங்களை தட்டி அப்படியே நாம் எல்லாரும் இப்படி அமர்ந்தவெல்லாம் வேதாகமத்தை எடுத்து வேதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். வாசித்து அதன் பிற்பாடு நாம் சில சாட்சிகளை கூட கடந்து செல்ல போகிறோம். ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள் சாட்சிகள் சொல்லும்படியாக, எனவே அவர்களுக்கு நான் சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறோம். மிக அழகான ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக செவி கொடுக்க. முக்கியமான ஒரு காரியம் யோவான் சுவிசேஷத்துக்கு நான் திரும்பி கொள்ளலாம். 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். 3 வசனங்களும் மிக அழகாக சில விடயங்களை நமக்கு எடுத்து இயம்புவதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களையும் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24, 25, 26. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கோதுமை மணியை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மிக அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், செத்தாத்தான் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி 25வது வசனம் சொல்லுகிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களை நாங்கள் வெறுத்து எங்களுடைய வாழ்க்கைகளை ஜீவனை சிநேகிக்காமல் இருக்கிற பொழுதுதான் ஜீவ காலமாய் எங்களுடைய ஜீவனை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதன் பிற்பாடு மிக அழகாக 26வது வசனம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இது இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவான். அல்லேலூயா. உலகத்திலே போதகமார்களாக நாங்கள் சில வேளைகளில் கனவீனமற்ற ஊழியம் வேலை என்று ஜனங்கள் நினைக்க முடியும், மற்றவர்கள் நினைக்க முடியும். ஆனால் இந்த உலகத்திலே அந்த சராசரங்களை உருவாக்கின ஜீவனுள்ள மகிமையின் தேவனுடைய பார்வையிலே இதை விட விலையேற பெற்ற வேலை எதுவுமே இல்லை. அல்லேலூயா. பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், எது இல்லாவிட்டாலும் எங்களுக்கு கர்த்தருக்கு பணியாற்ற கிடைத்தது அது பெரிய பாக்கியமான. அல்லேலூயா. பாக்கியமான பணியின் வேலையாட்களாக நானும் நீங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கார். அருமையான பாசத்தை கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் ஒருவருக்கு கன மகிமை துதி உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். நாங்கள் அதிகமாக பேச முடியும், அதிகமாக பேச விரும்பவில்லை. எல்லாருக்கும் நாளை சந்தர்ப்பம் கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் பேர் தான் எனக்கு சொல்லி இருந்தாங்க. சொல்லி இருந்தவர்களுக்கு முதல் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். அதன் பின்பாடு நேரம் இருந்தால் சொல்ல முடியும். தயவு செய்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை சுருக்கி உங்களுக்கு சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக சீக்கிரமாக நான் எல்லா காரியங்களுக்கும் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நான் சாட்சியை கேட்ட பிற்பாடு
நாங்கள் ஜெபித்து நாங்கள் முடிவு வேலைகளை கொண்டு வர போகிறோம். அவங்க மிக வேகமாக வரக்கூடிய கேட்கிறேன். பாஸ் தேவதாஸ் முதல் வருவார். அதுக்கு பிறகு பாஸ் நித்யானந்த் வாங்க. அதுக்கு பிறகு சௌதன் பகீர் பாருங்கள். அதை பின்பற்றி மற்றவர்கள் சொல்லுங்கள். ரைட்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய பார்வையிலே அருமையான ஒரு நித்திரை அடைந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து 2 பகுதி சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். டேனி மாஸ்டரோட எனக்கு யுத்த காலத்துக்கு பிற்பாடுதான் தெரியும். அதுக்கு முன்பதாக ஆள தெரியும். யுத்தத்துக்கு பிற்பாடு தான் அவரோடு பழகி இருக்கிறோம். ஆனால் யாழ்ப்பாண ஊழியக்காரர்கள் பழகின மாதிரி அந்த அளவுக்கு பழக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏன்னா நாங்கள் இங்கே வருகிற தேவ நேரங்களில் மட்டும்தான் அவரோடு பழகுவது உண்டு. ஆனாலும் அவரிடத்திலே நான் கண்ட 2 காரியம் இருக்கிறது. அவரை குறித்து நான் கேள்விப்பட்ட 2 காரியங்கள் இருக்கிறது. அதை நான் எனக்கு பிரயோசனமாக இருந்ததை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது நான் அவரிடத்தில் கண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை தைரியப்படுத்துகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக நான் அவரை கண்டேன். என்னவென்று சொன்னால், நாங்கள் 2010ஆம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன், நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே உபவாச ஜபங்களுக்கெல்லாம் எங்களை லீட் பண்ண விட்டால் சிறு சிறு ஊழியங்கள் மழைகள் பயிரப்படும் பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் அது லீடிங்காக இருக்கலாம், பிரசங்கமாக இருக்கலாம், ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து கண்ணா இது நல்லா இருந்துச்சு, இது என்னோடு பேசினது என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தார். சீனியர் ஊழியரை தைரியப்படுத்துவது மிக குறைவு. ஆனால் அவரிடத்திலே நான் அதை கண்டேன். குறிப்பாக ஒரு முறை நான் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிற ஆட்டுக்குட்டிக்கு குறையில்லை என்று சொல்லி ஒரு பகுதி சொன்னேன். அதை அவர் தன்னுடைய நோட் புக்கில் எடுத்து என்னை காணும் பொழுது சொல்ல, கண்ணா நீ அன்னைக்கு சொன்ன கர்த்தரை தேடுகிற ஆட்டுக்குட்டிக்கு குறைவில்லை என்று சொல்லி, அப்பொழுது அதை கேட்கும் பொழுதெல்லாம் நாங்கள் செய்கிற ஊழியங்களுக்கு ஒரு பெருமதியை இந்த உலகத்தில் கர்த்தர் கேட்க பண்ணுகிறார் என்ற ஆறுதல் பல வேளை என்னை நிறைந்தது உண்டு. அது மாத்திரமல்ல, அவர் மேடையிலே இசைக்கருவி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கூட வேண்டா வெறுப்பாக நின்றதை நான் பார்த்ததில்லை. யார் லீடிங்குக்கு வந்தாலும், பாட தெரிஞ்சவன் வந்தாலும், பாட தெரியாதவன் வந்தாலும் அங்கே கொஞ்சம் துள்ளி துள்ளி கொண்டு அந்த பாடல்களை ஏற்ற மாதிரி அவர் வருகிறதை நாங்கள் இந்த நாட்களில் இவருடைய குரல் இசையோடு வரவேண்டும் சில பிரேக்காக்கி விடுவார்கள். ஆனால் அவர் சமாளித்து கொண்டு போனார் எல்லாரையும். அதை நான் அவரிடத்தில் கண்ட ஒரு காரியமாக 2 காரியம். ஒன்று, மற்றவர்களை தைரியப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். மற்றது, தேவனுடைய பிரசன்னத்திலே அசண்டை இனமில்லாத ஒரு மனுஷனாய் நான் அவரை கண்டேன். மாத்திரமல்ல, அவரை பற்றி நான் கேள்விப்பட்டதும் 2 இருக்குது. வன்னியிலே இருந்த ஒரு விசுவாச குடும்பம் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறார்கள், வீடு கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் இந்த வீடு எவ்வளவு காசுல கட்டினம் தெரியுமா என்று சொன்னாங்க. அப்பொழுது நான் கட்டின எவ்வளவு கட்டினோம், 100 ரூபாயில கட்டினோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னென்ன 100 ரூபாயில வீடு கட்டுறேன். அவங்க சிரிச்சு போட்டு சொன்னாங்க, நாங்கள் முதல் கொட்டில் போட்டு இருக்கும் பொழுது தியானி பாஸ்டர் 100 ரூபாயை தந்துட்டு சொன்னாராம், வீடு கட்டுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த முதலாவது காசுன்னு சொல்லி. அது ஒரு இடத்துல மட்டுமே நினைக்கிறேன். எந்த அறிவுக்கு 2-3 இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு 20 ரூபாய் கொடுத்து, 50 ரூபாய் கொடுத்து ஒரு விசுவாசத்தின் தேவ மனுஷனாக அவர் இருந்தார். உண்மையிலேயே நாங்கள் என்ன பொறுத்தவரை அந்த அளவுக்கு நான் விசுவாசிக்க மாட்டேன். 100 ரூபாய் கொடுத்து ஒரு வீடை கட்டுறது நான் அந்த அளவுக்கு சொல்லி மொக்கிடப்படுறேன்டா யோசிக்கிறேன். ஆனால் அவருடைய விசுவாசம் பல இடங்களிலே கனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பங்கள் அதை பெருசாக சாட்சி சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருந்தது. மாத்திரமல்ல, கடைசியாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இந்த திருச்சபைகளுடைய எல்லா கிளைச்சபைகளுடைய ஆரம்பங்கள் பெரிதாக எங்களுக்கு தெரியாது. 97ஆம் ஆண்டு நாங்கள் ஊழியத்துக்கு வந்தாலும் எல்லா காரியங்களிலும் நாங்கள் தலையீடுகள் இல்லை. ஆனாலும் பல இடங்களில் கேட்டால், இந்த சேர்ச்சி தொடங்கிய முன்னுக்கு தேனி பாசனத்திடத்துல சண்டை ஸ்கூல் செய்தார், இந்த சபைக்கு முதல் கால் வச்சார் என்று சொல்லி எங்களுடைய 35 சபை நாளைக்கும் பெரும்பாலான சபைகளுடைய ஒரு ஆரம்ப காரணராய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆனால் எந்த விதமான ஒரு பெருமை
இல்லை நான் தொடக்கின இடம், நான் செய்த இடம் என்று எதுவும் இல்லாதபடிக்கு தருகிற வேலைகளை செய்கிற ஒரு நல்ல அப்போஸ்தலனாக நான் அவரை கண்டேன். ஆகவே இந்த நாட்களில் தேவராட்சியம் கட்டப்பட வேண்டும், ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், புதிய சபைகள் உருவாக வேண்டும். ஆனால் அந்த காலத்திலேயே கர்த்தருக்காக சபைகளை உருவாக்கி இன்றைக்கு எங்கள் கரங்களிலே அந்த சபைகளை தந்திருக்கிற அந்த தெய்வ மனுஷனுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய மனைவி சாந்தியக்கா இருக்கிறவர்கள், சாந்தியக்காவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெரோம் தம்பியர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அருமையான ஒரு ஊழிய குடும்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன பொறுத்தளவில் கொண்டு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் உற்சாகப்படுகிறதுக்கு தான் தனி பாசத்தை நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரம் போதாமையினால் இப்போது நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல சந்தர்ப்பத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான டேடி பாஸ்டர் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து எனக்கு தெரியும். 30-35 வருடங்களுக்கு முதலாக எனக்கு தெரியும். ரசிக்கப்பட்ட ஆரம்பத்திலே சேர்ச்சுக்கு வந்தால் என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு வா கண்ணை, வீட்டுக்கு வா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த காலத்திலே அவருடைய வீட்டில் ஆரம்ப காலம், அதாவது இந்திய நாள் இருக்கிற காலத்திலே அவருடைய வீட்டில் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு. அப்படி கஷ்டமான நேரத்திலெல்லாம் அவர் அன்போடு உபசரித்தது எனக்கு தெரியும். அருமையான தேவனுடைய மனிதன். பாடல் பாடுறதுல உண்மையாகவே அவர் ஒரு நாள் கேட்டார், ஏன் பாஸ்டர் நீங்கள் இந்த ஓகனை படித்து கொடுக்கலாங்க வேறு ஆக கண்ணு எனக்கு அப்படி வராதுடா. ஆனால் நான் அடிப்பேன். நான் இந்த ஈக்கில் வச்சு தான் அடித்து பழகினேன். ஆனால் ஓகனை எனக்கு அடிக்க தெரியும். ஆனால் யாரும் கற்றுக் கொடுக்குற மாதிரி எனக்கு வராது. ஆனால் அருமையான பாடல்கள், பழைய பாடல்கள், புது எல்லாம் பாடைக்குள்ளே ஒவ்வொரு பாசத்தை சொல்ல தேவையில்லை. இந்த பாட்டு பாட போகிறோம்னு நாங்கள் வந்து பாட்டை ஸ்டார்ட் பண்ணாலே ஒவ்வொரு அதுக்கு தேவையை அடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். பாடல்கள் அருமையான பாடல், எத்தனையோ பாடல்கள் பாடும்போது ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிறோம். இந்த ஆய பாசத்தை பற்றி சொல்ல அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் நான் விரும்புகின்றேன். 2ஆம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய யாக்கோபு வேறு ஆவியுடையவனாய் இருந்தபடியால், உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியால், அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியால் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அது ஒரு விசுவாச வீரனாகத்தான் நான் பார்க்குறேன். காலைமை போலதான் நினைக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலை பண்ண நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு காலைமை இருந்தார். அவர் 45 வருடங்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றார். அதே போல் தயாரி பாசனம் இன்னைக்கு 45 வருடம் 44 வருடங்கள் நாட்கள் ஊழியம் என்பது இல்லாதவல்ல. ஆனால் கடுமையாக ஆண்டுகள் வெளிச்சார். ஆனால் 2 வருடங்கள் கடைசி அந்த நினைக்கிறேன் அவருக்கு 58-60 வயசு காலத்தில் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் காலம் ஊழியர்களை உண்டாசிருந்தோம். முடியும் கைசி ஊழியம் செய்த காலத்தில் உண்மையாகவே மிகவும் ஆசிரியமாக தான். அவருடைய ஜெப வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமானது. அவர் மோட்டமிகள் எதிர்னாலே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். சிலவர்கள் நான் கதைஜா சொல்லுவேன், இப்படிதான் சொல்லுவேன், கூடாத நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு 10 சதவீதம் திருப்பி கதைப்பேன். பேருந்து ஒரு 10 சதவீதம் திருப்பி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இப்படித்தான் அவர்கிட்ட வாழ்க்கை. உண்மையாக ஜெபிச்சு கொண்டே இருப்பேன். அப்படி நல்ல அருமையான ஊழியம் 2 வருஷங்கள் நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் முரண்பட்டதோ சொல்ல சில இதுகள் வரும். ஆனாலும் அவர் இந்த எல்லாம் சமாளித்து போவார். அப்படிப்பட்ட ஒரு சில நாள் கோவிட் கழிச்சாலும் அப்படி சமாளித்து எல்லாம் கூட 2 வருஷம் அருமையாக நாங்கள் இரவு போய் தங்கியிருந்து இரவு போய் படுத்துறது விடிய அடுத்த நாள் மத்தியம் தான் வரும். காலை 3 நாள் மணிக்கிட்ட அடுத்த நாள் அப்படி நான் எந்த விஷயத்திலும் குறைப்பட்டதும் இல்லை, பிரச்சனைப்பட்டதும் இல்லை. ஒரு நாள் 2 பேருக்கு இதை காய்ச்சி கொண்டு போட்டாங்க. காய்ச்சிட்டு போய்க்குள்ள இப்போ நான் இதை சொல்லி போட்டேன். இப்போ வழியில் போய்க்குள்ள வளைனா 3 தடவை விடுறாங்க. ரோட்டில் 2-3 விடுறாங்க. சொல்ல நான் பம்பண்ண போகிற நிப்பாட்டேன். அப்போ நிப்பாட்டினா அது வாங்கி போயிட்டு வருவார். அப்போ இதை காய்ச்சிட்டு போய்க்க ஒரு ஏதோ சின்ன மனசுதான் வந்துட்டு சின்ன தம்பி இறக்கு இந்த ஓடு சின்ன பம்பண்ண போகிறேன். நான் சரி இறக்கினா அதில் இருந்து நடக்கிறேன். நான் மூட்டை மீது நீ போ, நான் நடந்து வாங்க 1 கிலோமீட்டர் 2 பேரும் போகிறோம். நான் பிள்ளைங்க பாசு இருங்க ஏற மாட்டேன். நடந்து கொண்டு போகிறேன். 1 கிலோமீட்டர் நானே சரி மெல்ல ஓடிக்கொண்டு போனேன். பேருந்தாங்க 1 கிலோமீட்டர் திருப்பி பாடு திருப்பி இருக்கிற போட்டு சொல்லி அவ்வளவுதான் அவருக்கு கோவம். அவ்வளவுதான். அதுக்கு பேருந்து அதை என்னோட திருப்பி கதைச்சதே கிடையாது. அவள் எல்லாத்துக்கும் நாங்கள் ஓகேட்டா ஒரு பிரச்சனையே வராது. ஆசை எல்லாம் அருமையான ஒரு தெய்வடைய
அவர் நிச்சயமாக பரவத்தில் இருக்கிறார். அவரை சேவித்து ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். டேனி பாஸை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய காரணம் எனக்கு சொன்னார்னா, தன் வீட்டை ஆரம்பிக்கக்குள்ள கட்டைக்குள்ளே தன்னோட 500 ரூபா போயிருந்தா ஆரம்பிக்கு. எல்லாரும் சொன்னாங்களா, 500 ரூபா வச்சுக்கொண்டா வீட்டை கட்ட போகிறீங்க. அந்த வீடு தான் கண்ணு இந்த மாதிரி கட்டியிருக்குன்னு சொன்னார். அப்படி வாழ்க்கையில் முழுப்பதி ஆரம்பத்திலே கடைசி மட்டும் டேனி பாஸோட வாழ்க்கையில் விசுவாசத்தை நாங்கள் பார்க்க முடியாது. ஊழியத்தோடும் சாவையோடும் நல்லா இருந்தார். நல்லா ஊழியம் செய்தார். நல்ல ஊழியக்காரனை நல்லா தைரியப்படுத்துகிற நல்ல எல்லாம் அதிகமாக செய்கிறார். அவை இப்படிப்பட்ட தேவ மனிதனை எங்களை சபைக்கு தந்து எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து அந்த ஆண்டவருக்கு இந்த முழு இதயத்தோடு கற்றுக்கு நான் சொல்லுவேன். கற்றுக்கலாமே அதே அவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசிரியப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட போதகர் டேனி வில்லியம் அவர்களுடைய வாழ்வுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இந்த நிகழ்விலே அவரை குறித்து ஒரு சிறிய சாட்சியை சொல்வதற்கு தேவன் எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது டேனி பாஸ்டருக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு. நினைக்கிறேன் இந்த கந்தபுராணம் லேனில் இருந்த நாங்கள் அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே வீட்டை வருவார். ரைட். அப்போ நாங்கள் அவரை பாஸ்டர்ன்னு சொல்கிறது இல்லை, டேனி அப்பான்னு தான் சொல்கிறது. ரைட். வீட்டில் எல்லாரும் அவரை கூப்பிடுறது டேனி அப்பான்னு சொல்லி. எங்களோட குடும்பத்தில் ஒருவராக எங்களுடைய நன்மை தீமைகள் சகலமும் தெரிந்த ஒருவராக இருந்தார். நான் யோசித்தேன், அவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சிருக்கிறாரு பாஸ்டர், அதனுடைய பிரதிபலன் என்னன்னு சொல்லி. ஆனால் அதுக்கான பிரதிபலன் இருக்கிறது. எங்களுடைய குடும்பத்துக்கு மியூசிக் என்றது சுட்டு போட்டாலும் வராது, இசை என்ற ஒரு காரியம் சுட்டு போட்டாலும் வராத ஒரு காரியம். ஆனால் அவர் தொடர்ந்து வந்ததன் விளைவோ என்னவோ தெரியாது. அப்பொழுது மிக சிறுவனாக இருந்த ஒருவர் என்னுடைய தம்பி இப்பொழுது அவருடைய ஊழியத்தை செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நான் தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். மேபி அந்த சால்வை அவர் மேலே விழுந்திருக்கு போல இருக்குது. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அடுத்த ஒரு 2 காரியத்தை நான் வேகமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிற நாட்களிலே கடைசியாக ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். எங்களுடைய பல்கலைக்கழக அந்த கல்வியை முடிப்பது ஒரு ஆய்வு கட்டுரை. அப்போ உண்மைக்கும் அந்த ஆய்வு கட்டுரை கொடுக்க வேண்டிய இந்த டெட்லைன் வந்துட்டுது. ரைட். இந்த நாள் நான் கொடுக்கணும் இருக்கு. அப்போ ஒரு 5 நாளைக்கு முதல்ல உண்மைக்கு நான் எந்த ஒன்றையும் ஒழுங்காக செய்யவில்லை. அது மிகவும் கடினமான ஒரு கட்டுரையும் கூட. ஒரு நாள் நான் நினைக்கிறேன் எனக்கு சரியான நேரம் தெரியாது, 3:30 அல்லது 4 மணி, 4 மணிக்கு முதல், அது மட்டும் நல்லாக தெரியும். 2-3 நாள் ஷேவ் எடுக்க இல்லை, அவ்வளவத்துக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவார்கள். ரைட். மன அழுத்தம், அவ்வளவத்துக்கு டிப்ரெஷன் ஆகி எழும்பி கட்டிலே இருக்கிறேன். எத்தனையும் வருவதில்லை. எப்படி நான் இதை முடிக்க போகிறேன் என்கிற சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். அந்த வேளையில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. யாரடா இந்த டைமில் எனக்கு கால் பண்ணுறதுன்னு எடுத்து பார்த்தா போதகர் டேனி வில்லியம் அவர்கள். உனக்கு எடுத்து எனக்காக செபம் பண்ண நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் போன சூழ்நிலை ஆண்டவர் கண்டு அவர் செபம் பண்ணுகிற வேளையில் அவருக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எடுத்து செபம் பண்ணினார். உனக்கு அந்த செபத்தோடு கூட எனக்கு அந்த கட்டுரையை மிகவும் சொற்ப நாட்களில் எழுதி முடிக்கவும் அதற்கு நல்ல ஏஜ் பெறுவரை பெற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அநேக சாட்சிகளை சொல்லலாம். இதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். இன்னொரு காரியம், அது அநேகருக்கு அவர் செய்த காரியம். எங்களுடைய வீடு கட்டி குறையில இருந்தது. அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு, கொஞ்சம் பெரிய வீடு, மாமா பெரிய அத்திவாரமாக போட்டுட்டார். அப்போ ஒன்றும் செய்யலாது. கட்டி முடிக்கிறதுக்கு மேபி நான் நினைக்கிறேன் ஒரு 30 லட்சம் ரூபாயாவது வேணும். எனக்கு பெரிய போராட்டம். பரத்துறையில் அந்த வீடை கட்டுறதா இல்லை யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு வேண்டி இங்கே இருக்கிறதான்னு சொல்லி இப்படி பெரிய போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் பார்த்தா திடீரென்று டேனி பாஸ்டர்களுடைய வீட்டில் நிற்கிறார். அந்த சின்ன மோட்டர் பைக், ரைட், நினைக்கிறேன் அந்த ஸ்கூட்டி, அந்த மோட்டர் பைக்கில், அந்த சின்ன பைக்கில் அவர் அங்கே வந்துட்டார். எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. பாஸ்டர் கணம், என்ன பாஸ்டர் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க? சரியான வெயில், ரைட். அந்த வெயில் நேரத்தில் அவ்வளவு தூரம் ஓடி, கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம் நாங்கள், ஓடி வந்திருக்கிறேன். வந்து முதலாவது அவர் சொன்ன காரியம், உன்னோட வீட்டை காட்டவே தேவையில்லை, முன்னுக்கு இருக்கிறது என்னுடைய வீடு. அந்த வீட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு இந்த அளவுக்கு பத்தை இருந்திருக்கு. ரைட். அவ்வளவு பத்தை இருந்தது. வீட்டுக்குள்ள வரையில பாஸ்டர் முதலாவது போய் அதில் முழங்கால் படிட்டு கண்ணீரோட செபித்தார். எனக்கே அந்த விசுவாசம் இருக்கிறது. செபிச்சுட்டு சொன்னார், தம்பி இது கொஞ்சம் காலம் எடுக்கும், கட்டப்படும் என்று சொல்லி உங்களை எல்லாருக்கும் தந்ததுன்னு அர்த்தம் கொஞ்சம் சில்லறை காசு. நான்
நினைக்கிறேன் அது 5 ரூபா 10 ரூபா குத்திகள் எவ்வளவு காலமாக சேர்த்து சொன்னார். இந்த வீடு கட்டிக்க முதலாவது இந்த காசை பயன்படுத்தி ஏதாவது வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த வீடு நிறைவாய் கட்டி முடிங்க தேவன் கிருபை செய்தார். கடைசி ஒரு காரியம் ரைட். என்னுடைய மூத்த சகோதரி இப்பொழுது ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறார். அவருடைய கணவன் முதலே ஜெர்மனிக்கு போய்விட்டார், ஜெர்மன் தேசத்துக்கு போய்விட்டார். இந்த நாட்டு சூழ்நிலை காரணமாக அவரை இங்கே வைத்திருக்க முடியாது. என்னபடினாலே நாங்கள் அனுப்பிவிட்டோம். அவருக்கு விசா ஒன்றும் கிடையாது. இங்கே தங்கச்சியும் ஒரு பிள்ளை. அப்போ ஒரே நாங்கள் செபிக்கிறது, ஆண்டவரே இதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் என்று சொல்லி. தங்கச்சியினுடைய ஒரு பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு வந்து டேனி பாஸ்டர் சொன்னார், நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வரையில் ஃபேர்வெல்லுக்கு வந்திருக்கிறேன். ரைட், அவள் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கிறேன், பயணம் அனுப்புறதுக்கு வந்திருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் சிரிப்பு, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி. அப்பொழுது தங்கத்திகா செபித்தார். இன்னைக்கு அவர் செபித்த 1-2 கிழமைக்குள்ள எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. அவர் இலங்கை தேசத்தில் இருக்க முடியாதனால, என்னுடைய மைத்துனர் தங்கையினுடைய கணவர் இருக்க முடியாததுனாலே அவருக்கு அந்த நாட்டிலே விசா கொடுத்திருக்கிறார்கள். தங்கச்சியும் பிள்ளையும் எடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு என்ன சொல்கிறோம் 0 ப்ராபபிலிட்டி தான் இருந்தது. அது நாங்கள் நிச்சய பார்க்கல, அது இம்பாசிபிள் என்று யோசித்தோம். ஆனால் அந்த தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறேன். கடைசியாக நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை சொல்லி, அந்த காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே போய் சொல்லக்கூடாது, இன்னும் எனக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. ஒரு நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், அதிகமாக எங்களோடு பழகினவர், எங்களுடைய வீட்டுக்கு வந்தவர் பேசி இருக்கிறார். ஆனால் ஒரு ஊழியக்காரரை பற்றியும் ஒரு குறையும் சொன்னதுமே இல்லை, ஒரு காலமும் சொன்னதில்லை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அநேகருக்கு அது தெரியும். சில வேளைகளில் நாங்கள் இதன் கதையை எடுத்தால் கூட டேனி பாஸ்டரை தொடர்ந்து கொண்டு போக மாட்டேன். இன்னைக்கு நான் அப்படி ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சிக்கிறேன். ஆனால் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் மைண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது நான் டேனி பாஸ்டர் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்ட காரியம். தேவாவியானவர் அதற்கான பலனை தருவாராக. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய தாயாரின் சார்பாக நான் இதை வாசிக்கிறேன். விசுவாச வீரன் தயானி அண்ணா 1982-83களில் சியோன் தேவாலயத்தில் நான் காலடி எடுத்து வைத்த நாட்களில் கர்த்தருக்காக சேவை செய்வதில் துடிப்புள்ள ஒரு தேவ மனிதனாகவும் பல இசைக்கருவிகளை மீட்டுவதில் கைதேர்ந்த ஒருவராகவும் மிகவும் சுறுசுறுப்பான சுவாரஸ்யம் நிறைந்த ஒருவராகவும் நான் கண்டுகொண்ட ஒரு தேவ மனிதன். நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருந்த போது எங்களுக்கு சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டனாக இருந்தவர் பாடல்களை பாடும்போது அபிநயங்களை மிகவும் சிறப்பாக செய்தும் கதை கூறும் போது நடித்தும் பல சுவாரஸ்யமான கதைகளை கூறி பிள்ளைகளோடு பிள்ளைகளாக ஆடி பாடி விளையாடி அவர்களை மகிழ்வித்தும் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இடம் பிடித்து விடுவார். சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கியதில் அவருடைய பங்கு அளப்பெரியது என்றுதான் கூற முடியும். குறிப்பாக உடிவிலில் எனது வீட்டில் சண்டே ஸ்கூல் ஊழியம் ஆரம்பிக்கப்பட உறுதுணையாக இருந்து அதற்கு வித்திட்டவர் தயானி அண்ணாவே. சிறிய எண்ணிக்கையுடன் ஆரம்பிக்கப்பட்ட சிறுவர் ஊழியம் தயானி அண்ணாவின் முயற்சியிலும் கர்த்தருடைய வழி நடத்ததினாலும் 20-50ஆகவும் 50-100ஆகவும் 100-200ஆகவும் 200-300-400க்கும் மேல் சிறுவர்களை தேவனுக்குள் வழி நடத்தினோம். சண்டே ஸ்கூலுக்கு வருகிற பிள்ளைகளின் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு சென்ற காரணத்தினால் அந்த சண்டே ஸ்கூலை 2 பிரிவுகளாக பிரித்து வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சண்டே ஸ்கூலுக்கு வருகை தராத பிள்ளைகளை வீடு வீடாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு ஜெபித்து அவர்களையும் ஆண்டவரண்டை வழி நடத்தினார். அதிகரித்த வரவினால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதின் நிமித்தம் சகோதரிகளான ஜசிந்தா, மேரி, சுட்டி மற்றும் தேவா அண்ணாவின் உதவியுடன் உதயசூரியன் வீதியில் அமைந்துள்ள எனது வீட்டிலும் அடுத்து நாகம்மாள் வீதியில் அமைந்துள்ள சகோதரர் கனகரட்னம் அவர்களின் வீட்டிலும் 2 பிரிவுகள்
ஆண்டுகளாக நடாத்தப்பட்டது. தயானி அண்ணா அன்று விதைத்த அந்த விதைகளின் பலனாக இன்று கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போதகர்கள் மற்றும் ஊழியர்கள் வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கே மகிமை. சிறுவர் ஊழியத்தோடு நின்று விடாமல் சுவிசேஷ கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள் நடாத்துவதிலும் சளைப்பின்றி செயல்பட்ட ஒரு தேவ மனிதன். எனது வீட்டிலும் வீட்டு கூட்டம் நடைபெற்றது. எனது குடும்பத்தில் அப்பொழுது நான் மட்டுமே ரட்சிக்கப்பட்டிருந்தேன். சண்டே ஸ்கூல் மற்றும் வீட்டு கூட்டங்கள் வைப்பதற்கு வீட்டிலே பெரும் எதிர்ப்புகள் வந்தன. குறிப்பாக அண்மையில் கத்தருக்குள் நித்திரையடைந்து எனது மைத்துனரான திரு ராசரத்னம் அவரால் கூட்டங்கள் நடக்கும்போது குடித்துவிட்டு குழப்பங்கள் ஏற்படுத்துவதும், கற்களால் எறிந்து வீசுவதும், சினிமா பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் என்பவற்றை பெரிதாக பாடி குழப்பங்களை ஏற்படுத்துவார். இதனால் நான் மிகவும் மனமுடைந்தவளாகவும் சோர்வுற்றவளாகவும், குடும்பத்தால் நான் தனித்து விடப்பட்ட நேரங்களில் தங்கச்சி அம்மா, ஒன்றுக்கும் யோசிக்காத, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன் ஊழியத்துக்கு இடரலாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிப்பார் என என்னை விசுவாசத்தில் பலப்படுத்திய ஒரு தந்தை தயானி அண்ணா. அவரின் வாக்குப்படி பின்னாளில் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு முதலாவதாக சென்று பயபக்தியுடன் ஆண்டவரை தேடும் விசுவாச மகனாக என் மைத்துனரை மாற்றினார். மட்டுமல்லாது தயானி அண்ணா திருமணமான புதிது எனது கணவனாரின் இடமான புத்தூரில் சுவிசேஷ கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள், சிறுவர் ஓய்வு நாள் பாடசாலை என்பன நடைபெறும். அந்நாட்களில் அவருடைய துணைவி சாந்தியுடன் வந்து, மாமியாரின் வீடு எந்த அடிப்படை வசதிகளுமற்ற ஒரு சிறிய வீடு, அங்கு எந்தவித பாரபட்சமும் இன்றி, எந்தவித சலனமும் இன்றி குடும்பத்தில் ஒருவனாக தங்கி குடும்பத்துடன் ஊழியம் செய்தவர் உறவுகளையும் ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தினார். அத்துடன் உதவி என்று யாரும் கேட்பதற்கு முன்னே உதவி செய்வதிலும் அவருக்கு நிகர் அவர்தான் என்று கூற வேண்டும். ஒரு நாள் எனது ஐடென்டி கார்டு தொலைந்து விட்டது. அதுவும் போர் நிறுத்த காலங்களில் ஐசி இல்லாமல் எங்கும் செல்லவும் இயலாத நிலை. நான் போதகரிடம் அறிவித்த போது அவரின் அனுமதியோடு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிச் சென்று அதற்கான காரியங்களை இலகுவாக செய்து முடித்து தந்தார். அடிக்கடி அவருக்கு கோபங்கள் வருவதுண்டுதான். ஆனாலும் அதை சாதிக்க மாட்டார். எதுவும் நடக்காதது போல் திரும்ப தானாக வந்து கதைப்பார். இவ்வாறு பல நற்பண்புகளை தன்னகத்தே கொண்டிருந்தார். மற்றும் எனது மூத்த மகள் ஷலோமா திருமணமாகி கணவனாரிடம் செல்ல நாங்கள் வன்னியில் பல இடப்பெயர்வுகளுக்கு முகம் கொடுத்ததால் அதற்கான ஆவணங்கள் எடுப்பதிலும் விசா கிடைப்பதிலும் அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து விசா கிடைக்க தாமதமாக்கி கொண்டிருந்தது. எல்லாரும் சோர்ந்து போய் இருந்த வேளை தயானி அண்ணா விசிட்டிங் என வீடு வந்திருந்தார். வந்து ஜெபித்து விட்டு ஆண்டவர் வழி திறப்பார் மகளே என்று கூறி ரூபாய் 50 எனது மகளின் கைகளில் வைத்து, உன் பிரயாணத்தின் விமான சீட்டுக்காக இதனை பயன்படுத்தி கொள் என்று கூறி கொடுத்து ஜெபித்து விட்டு சென்றார். அவர் சென்று 2 வாரங்களில் ஷலோமா கனடா செல்வதற்கான விசா கிடைத்தது. கர்த்தருக்கே மகிமை. இவ்வாறான ஒரு விசுவாசத்தின் வீரனாகவும் கர்த்தரை முன்வைத்து எல்லாவற்றையும் சாதித்த ஒரு நல்ல தேவ மனிதனாகவும் அவரை நான் கண்டு வியந்தேன். அவருடைய நித்திய இளைப்பாறுதலில் இளைப்பாடிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாமே அவருடைய மனைவி சாந்தி மற்றும் ஜெரோம் குடும்பம், ஜாய்சி குடும்பம் மற்றும் பாலியோவை ஆண்டவர் ஆற்றி தேற்றி ஆறுதல் கொடுத்து வழி நடத்துவாராக. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் அநேக உறவுகள் உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அவர் சில அடையாளங்களை விட்டு போவார்கள். அந்த அடையாளங்கள் தான் அவர்கள் இந்த உலகத்தில் அநேகரை நினைவூட்டி கொண்டு அந்த அடையாளங்கள் கர்த்தர் கொடுத்த கிஃப்டில் அதுபோல பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் தனி பாசலோடும் சில அடையாளங்களை விட்டு போன கவனிக்க முடியாது. சில அதிகமாக சில டைமில் கூட்டங்கள் இந்த உலகம் நாங்கள் இடைக்கிடம் வருவது வந்தாலும் உடனே ஓடி வந்து எங்களை அன்போடு கரிசனை
கரிசனையை வெளிப்படுத்துகிற காரியம் ஒவ்வொரு உள்ளத்திலும் பாஸ்டரை குறித்து அதிகமாக நினைக்கும்படியாக கத்தை கிருபையார். அதுக்காக கத்தரை சோதரிகள் கத்ததாமல் கொடுத்த அடையாளங்களுக்காக கத்தரை நன்மை சோதரங்க நல்லவர்கள் அவர் சொல்லக்கூடிய தந்தவரே நான் 26ஆம் ஆண்டு ஆலயத்துக்கு வந்திருந்தேன். 27ஆம் தேதி 26ஆம் ஆண்டு வந்திருந்தேன். வந்த வேளையிலும் நான் ஏதாவது முடிஞ்சு நான் போய் கொண்டிருக்க வேளையில சொன்னேன், சிஸ்டர் தொடர்ந்து வாங்க. நான் சும்மா பார்க்க வந்தான், தொடர்ந்து வேலையில சும்மா பார்க்க வந்தேன். இல்லை பார்க்க வந்தாங்க வேலை வேலை இருக்கிற வசனங்களை பார்த்து ஆனா கண்ணான்னு சொல்லுவேன், சிஸ்டர் வேறு தங்கச்சி அந்த மீனசுக்கு கண்ணு தாய்க்காடு சொன்னேன். நான் பார்க்க இந்த பாட்டில் நடந்த எல்லாமே அதே இருக்கு. அப்போ பிரச்சனை தொடர்ந்து வாங்க. அப்போ நான் வந்தா சரி அடுத்த சனிக்கிறது நான் வந்தா இது இருக்கிற பாட்டு தான் பாடுவேன். பழைய பாட்டுகள்லாம் பாட்டுக்கொண்டே இருப்பேன். இதில் இருப்பேன் நாங்கள் அதில் 5வது இருப்பேன். அப்போ ஒரு 10 ஜனமே ஆனால் 4 போதமே இருந்தேன். நான் வேக 4 போதமே இருந்தவே இப்போ இந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே இருப்பேன். இந்த உள்ளம்புக்கு கையாளுவாங்க அந்த பாட்டு இப்போ இதில் பசங்கமானவா அதெல்லாம் பாடையே எனக்கு அந்த ரெசிப்பி நான் நினைச்சு நாங்கள் அழுது வருவேன். இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த என்ன மரணாலே பாடையே நான் என்னை ரெசிப்பி அப்படியெல்லாம் சொல்லி தந்து இதை பார்த்தாலே எனக்கு பாட வச்சேன். சொல்லி ஆண்டவர்னே கட்டி பிடிச்சேன்னு சொன்னேன். தொடர்ந்து வாங்க சகோதரின்னு சொன்னேன். தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். 3 பிள்ளைகளையும் கொண்டு வந்தேன். 5ஆவது கேட்டேன், ஒரு சாணம் நீங்கள் கேட்டேன். நான் இருக்கிறேன் விரமாட்டேன் மக்களை போடுறேன். சரி நீங்க ஆட்டின் ரோட்ல எங்க முட்டை நடக்குது அங்கே வரணும். சண்டை ஸ்கூல் நடக்குது, பிள்ளைகளை கொண்டு வரணும். இப்போ நான் எனக்கு மாட்டின் ரோடு தெரியாதுங்க. நராணியாக்காரங்க 5ஆம் இருந்தோ அவட செஞ்சுக்கே நேரம் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் அவள் எங்கிட்ட போகிறது அவள் மொட்டை சைக்கிள் போடுறீங்க. நான் நடந்தேன் நான் செஞ்சு நடந்தான் வருவேன். அப்படி வந்து கொண்டு கேட்க பிரபா எனக்காக நடந்து வந்தாங்க. வீடு கூட தான் நாங்கள் நடக்கிறது போங்கன்னு சொல்லி விட்டு போகணும். அப்புறம் அப்படி இதுகள் சண்டை வர சொல்லி மேலாக நடக்கிற சண்டை. அப்போ வியாசம் நான் உடாப்பேன். அப்போ சொல்லுவேன் வியாசம் கீழ்படியில் மேற்படியாக நிற்பான், கீழ்படியில் நிற்க மாட்டான். ஒரு வாரத்தில் சிஸ்டம் மறுபடியும் 6ஆக வருவேன். கொண்டு வந்து கவலைப்படாங்க 3 பேரே நான் நடத்தி கொண்டு வருவேன். பிள்ளைகளுக்கு அர்த்தம் தான். இப்போ சொன்னேன் 40ஆம் சங்கீதம் 3 வசனத்தையும் சொல்லி சொன்னேன். புரியுதுங்க. கத்திரிக்காய் காத்திருந்து பொருளாதார சாய்ந்து உங்களை கூப்பிடுறதே கேட்பேன். விழான சேர்த்து கூட தூக்கி எடுத்து கல்வியில நிறுத்து புதுப்பாட்டு பாட வைப்பேன். கணவனை கொண்டு வருவேன் என்று உறுதியாக சொல்லி முடிச்சேன். நீ உறுதியாக நிற்கவன் உறுதியாக நின்றதான் இல்லை நடக்கும்னு சொல்லி இருக்கு. நான் ஓமன்னு சொல்லி பாசன்னு சொல்லி ஒரு அதிகம் சனிக்கிழமை எழுத்துக்கு வேலைக்கு வந்து வேலைக்கு வந்துட்டு உள்ள பாட்டு பாடுவேன். அந்த சிவத்தம்பட்ட புத்தம் பாட்டு புத்தகம் பாட கொஞ்சம் ஆகலாம். இப்போ ஆண்டு இன்னொன்று பேசுகிற மாதிரி என்னோட பேசுகிற மாதிரி இருக்கும். நான் சரி பார்த்து பிறகு மழை என்று பார்க்கல, வீட்டில் பார்க்கல, பையன் பார்க்கல, பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு சண்டை போவேன். சண்டை போய் பிறகு அங்கே பரிசுக்கு போயிடுச்சு. அந்த அவர் சொன்னேன் அந்த கொஞ்சம் பொம்பளைக்கு இந்த சிஸ்டர் 50லேருந்து வந்தவா 80ஆம் ஆண்டுலேருந்து இப்போ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறா. பிள்ளைகளை கொண்டு வந்து சண்டை வரா. நான் அவாவுக்கு தான் முதலாக பரிசு கொடுக்க போறேன். அப்போ மாட்டாதான் முன்னுறது. அப்போ என்ன சொன்னால் வெக்கமே இருக்கு, உடம்பி போகிறதுக்கு வெக்கமே இருக்கு. அப்போ வாங்க சிஸ்டர் எடுக்கிற போது கையெல்லாம் தட்டி எங்களை வாழ்த்தி வேற வச்சு தொடர்ந்து வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி பிறகு ஒரு நேரம் என் பேர் எப்படி எல்லாம் சரி பார்த்து அவரால் பேர் நீ பேர் சொல்லுவேன். பிறகு ஞானசானத்துக்கு அழைப்பேன். ஞானசானப்படுத்த கொடுத்து பிறகு ஊழியப்படுறதுக்கு அழைப்பு வேற நான் ஊழியத்துக்கு முடிப்பேன் ஊழியத்துக்கு அழைப்பேன். அப்போ சொன்னேன் சிஸ்டர் உங்களுக்கு சீக்கிரமா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறேன். இப்படி எங்க விசுவாசமாக இருக்கும் சொன்னால் பெருவேறன்னு சொன்னேன். சரி பார்த்துக்கிறேன். 86ஆம் ஆண்டு வந்தேன். 87ஆம் ஆண்டு வந்து நான் இந்த வாரம் அவர்களோட பாசத்தில் பெரிய பாசல் ஊழியத்துக்கிட்டேன். அப்போ அப்படியே நான் பாசலையெல்லாம் போய் கொண்டிருந்தேன். பிறகு பேருக்கெல்லாம் வைத்த நேரங்களில் 3 பேருக்கு திருமணங்கள் நடந்து நல்ல வாய்ச்சது. பிறகு கொஞ்ச நாளையால் அவர் போயிட்டு வருவான். உள்ள போகல நாங்கள் முன்னைக்கு சொன்னார்கள் மதிவாதனா நீ கஷ்டப்படாத ஆண்டவர் ஒன்றே விடு எப்படி கூட அம்மா பொண்ணு கூட கொண்டு வந்து சேர்த்து கூட ஆண்டவருக்கு வச்சாவோ விசுவாசமா ஆயிட்டு கொண்டு இப்படியும் சென்று போவேன். சொல்லி கொஞ்சம் நாளையால சொல்லி
பிறகு பிள்ளைமா நாங்கள் டேனி பஸ்ஸில் போக மாட்டோம். நாங்கள் அங்கே போகிறோம் தம்பியை முடிக்கொண்டு முடிக்கிறோம் போக மாஸ்டர் என்ன வேலை சொல்லியிருக்கோம் சொல்லி எல்லாம் கொண்டு தாட்டி இந்த ஒரு பாட்டு பார்க்குறேன். முன்னுள்ள முதல்ல பாடும் இதையும் பாடைக்கு எனக்கு இந்த ரசிப்பு உணர்ந்து எனக்கு உள்ளமெல்லாம் துண்டிச்சிருக்கேன் பாடைக்கு. அப்படி ஆண்டவர் என்ன அப்படி தூக்கி வச்சு எல்லாம் செய்து ஏற்ற நேரத்தில் திருமணங்கள் செய்து பிள்ளைக்கு சொன்னார், மதியானா அம்மா மழை என்ன பெய்யலின்னு கூட்டி கொண்டு வந்தது, உங்களை கூட்டி கொண்டு வந்தா உங்களோட ஐயாவும் வந்துட்டார். ஆனால் இப்போ உனக்கு விசாரம் கிடைச்சிட்டு நீ போகிற உங்களோட அம்மா நடந்த வழியில் நடக்கும், நீ வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி அங்கே ஆண்டவர் விடுறேன். அப்போ ஓம் பார்த்துன்னு சொல்லி ஜெயிச்சுக்கிட்டு நோய் விசாரத்தை கையில் கொடுத்து வர என்னன்னு தெரியல, நான் கேட்கிறேன். அப்போ அப்படியெல்லாம் போய் அங்கே இருந்துவேன் மரணத்தில் சொன்னாலும் ஏசாவும் என்னாவது ரெண்டவைகளா பார்த்து வேணி கத்து அந்த பழைய பாட்டு புத்தகம் என்னை தொட்டு இந்த வசனங்கள் என்னை தொட்டு இந்த இடத்துல கத்தனை ஊழியம் செய்ய ஐயா ஊழியம் செய்ய கத்திருக்கிறது இதை என்னை தாத்தி நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்த வேலையில் சீவம் திருச்சபைக்கு 2003ஆம் ஆண்டு வந்த காலம் முதல் புது தலைமைத்துவம் எங்கட பெரிய மாஸ்டர் இந்த காலம் அப்பொழுது மாஸ்டர் பெஞ்சமின் வீட்டில் வந்து அடிக்கடி சந்தித்து சபைகளை ஊழியர்களை சந்தித்து போகிற அந்த காலப்பகுதி சபையினால் அந்த ஆரம்பத்தில் விசுவாசிகளை சந்திப்பதற்காக ஊழியக்காரர்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் சேச்சிக்கு வர வருகின்றோம். அப்போ சேச்சிக்கு ஆராதனை வரும்போது நான் பாஸ்டர் டேனி பல விதமாக சொல்லுகிறது போல நானும் ஒரு சகை போலவோ தாவிக்கு போல சிந்தித்தது என்றால் அந்த எக்கோடைய நேரத்தை அவர் வாசிப்பார். நான் இருந்த ரெட்டிகோ சேச்சியில் ஒருவர் வாசிப்பார், அவர் மிக உயரமாக கொஞ்சம் நகர்த்தமாக இருந்தார். இங்கே வந்திருக்கும்போது நான் ஆராதனை இருக்கும்போது பாஸ்டர் வழியாக பார்ப்பேன். என்னால் அவர் எக்கோடையை தூக்கி அப்படி அழகாக எடுத்து அசைத்து அபிநயத்தோடு அவர் வாசிப்பார். அப்பொழுது நான் ஆவியில் உள்ளவரை கூட்டிட்டு ஆவியில் கூட அவருடைய வாழ்க்கையில் இது எப்படி பழகி ரெண்டு சில வேலைகளை சொல்லுவேன். இது எனக்கு தேவன் கடவுள் அந்த ஈவப்பா அது பல அப்பா மகன் தம்பி இதெல்லாம் பேசுவேன். ஆனால் எனக்கு ஒரு தகப்பனுடைய ஒரு உடம்பு வந்து அந்த சைவ காலத்தில் அவர் மகன் தந்து மறைக்கிறதுக்கு முன்பாக அவர் வீடுகளுக்கு போகும்போது நான் என்னுடைய தகப்பனுடைய ஒரு காரியத்தை வந்து ஏன்னா என்னுடைய வீட்டில் என் அம்மா என்னை தம்பி என்று கூப்பிடுவேன், அப்பா ஜனான் என்று கூப்பிடுவேன். அந்த ஒரு ஒளி சத்தம் அவருடைய வீட்டில் வாசல் இப்படி காலத்தில் வைக்கும்போது பிள்ளைங்களோட போயிருக்கிறேன் என்னுடைய காரோடு சில போன சந்தர்ப்பம் இல்லை ஜெரான் என்ற ஒரு வார்த்தை சொல்றார். அப்பொழுது என்னுடைய தகப்பனான நினைவு எனக்கு வருவது இந்த கவலையாக தான் இருக்கிறது. ஒரு பெரிதான மறுபடியும் ஒரு இடைவெளியை நான் சந்தித்தது போல உணர்கிறேன். அது மாத்திரமே நானும் சிஸ்டரும் போகிற வேலையில் தேவனை சந்திப்போம் ஜீவிக்கிற அடிக்கடி கடைசி நாட்களில் அதிகமாக அவரை சந்திப்பதற்கும் அவரோடு பேசுவதற்கும் எங்களுக்கு அந்த பெரிதாக கிருபையை தந்தார். கடைசி ஜாதிப்பட்ட நேரங்களில் நான் போய் பார்த்து அவரோட சந்திக்க ஜெபிக்க அந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறேன். கடைசி நாட்களில் அவர் பட்ட வேதனைகளை காணக்கூடியதாக இருந்தது. மூச்செடுப்பதற்காக கஷ்டமாக இருந்தார், வேதனைப்பட்டார். அது மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகள் மனைவி விசேஷமாக ஜெபம் நான் சொல்லிருக்கிறேன். காரணம் என்று சொன்னால் ஒரு மகனாக அவர் செய்யக்கூடிய காரியங்களை நான் கண்ணால் கண்ட ஒரு மருமகளாக தாயார் முந்தி செய்தவர்கள் 2 மாதமாக ஒரு மறுபடியும் திரும்பி வந்தார். அவரை நாங்கள் கொண்டு சேர்க்கிறதற்கு கர்த்தர் ஏற்ற வேலையில் ஏற்ற காரியத்தை செய்து முடித்தார். வசனம் சொல்கிறபடி தேவன் அடனடன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் வசதியானை அழைத்தார். விசேஷமாக சொல்ல போனால் ஊழியர்கள் உடனடியாக சொல்ல போனால் அவருடைய சாயலையும் ரூபத்திலே யாரும் அந்த அளவுக்கு இல்லை. அவருடைய பசுத்தப்போட சொன்னது போல அவருடைய சரீரம் அற்பமாய் தோற்றம் அற்பமாய் காணப்பட்டது போல பார்க்கிறதுக்கு ஒரு தோற்றம் உற்சாகம் இல்லாத மாதிரி இருந்த போதும் பசுத்தப்போலும் அப்படித்தான் இருந்துவார் நான் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய விசுவாச அறிக்கைகள் வார்த்தைகள் உற்சாகப்படுத்துகிற விதங்கள் அவர் பழைய பாடல்களை பாடுவது விசேஷமாக அவர் என்னோட சிலர் கலைக்கும் போது சிங்களத்தில் சிலர் கலைப்பார். நான் உடனே யோசிப்பேன், நான் ஒரு சிங்கள நான் போக்கு போயிடுவேன். அழகாக சரணமாக 3 பாஷைகளையும் அழகாக கலைக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியனை கற்று தந்தார். அதே நிகழ்ச்சி வந்து சபைக்கு விசேஷமாக ஒரு மூளைக்கெல்லாம்
செயல்பட்டது நாங்கள் அநேக சார்புள்ளா கண்டோம். சில ஊழியர்கள் மற்ற ஊழியர்கள் வீட்டு கூட்டங்கள் ஜபங்கள் ஆராதனைகள் அது எல்லாவற்றிலும் அவர் தன்னால் செய்யக்கூடிய ஊழியர்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்திருக்கிறார். பசுத்தோட வார்த்தையின்படி சேவகம் எனப்பட்டவர் அவன் மற்ற காரியங்கள் தலையிடாதபடி அந்த ஊழியத்தை விசுவாசத்தை ஓடி முடிக்கிறது போல அழகாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதாக கர்த்தர் பாசகாணி கொடுத்த கிருபைகள் தயவுகள் எங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக என்னுடைய குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரியாலயத்தின் சார்பினால் சொல்ல போனால் காரியம் 6 நாட்களில் இப்பொழுது தலைமை பாசர் பொறுப்பாக இருப்பது போல அந்த நாட்களில் ஓய்வு பெற்ற தலைமை பாசர் இருந்தார். அதுக்கு ஒரு நிர்வாகம் இருந்தது. நான் மட்டும்தான் இப்போ புதிய அலுவலகத்தில் பழைய நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் புது குழுவோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அதை நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு தந்தபடியாக மறுபடியும் கர்த்தருடைய இறக்கம் பிரிவு எங்கள் இருந்தபடியாக மறுபடியும் 2ஆம் தலைமுறையில் சேர்ந்து நான் ஊழியம் செய்கிறேன். விசேஷமாக தலைமை பாசர் இருக்கிற இடத்துல பாசர் வந்தது போல பாசர் டேனிய இடத்துல கூட ஜெரோம் இந்த காரியாலயத்தில் வேலைகள் இருப்பது நாங்கள் இந்த சந்தோஷம். பிள்ளைகளுக்கு சொல்ல போனால் கேட்ட பிள்ளைகள் இருக்கிறீர்கள். வசதியோடு பசுத்தோடு சொன்னபடி உன் பாட்டியாக சார்புள்ள விசுவாசம் உனக்குள் கடந்து வருவதாக சொன்னபடி மாயமற்ற விசுவாசம் இருந்த பாட்டி உங்களோட தாத்தாவுக்கு ஒரு அருமையான விசுவாசம் இருந்தது. அது மாயமற்ற விசுவாசம் இருந்தவரை விசுவாசத்தில் ஒரு தைரியம் உள்ளவராக இருந்தார். விசுவாச அறிக்கை அவர்களுக்கு சொல்வதை காணப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கை ஒரு அனுபவம். அவர் மணிக்கு 2 மாதத்துக்கு முந்தைய நான் போகும்போது என்னை கையை பிடிச்சி சொன்னார், நீ யோசிக்காத கர்த்தருடைய ஜெபம் எல்லாம் கேட்பாருன்னு சொன்னேன். அப்போ நான் யோசித்தேன் எதை குறித்து சொல்லுகிறார் என்று. எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. அதை குறித்து சொல்லுகிறார் என்று நான் வந்து கொண்டேன். அதே பிறகு எங்கிட்ட டேனிக்கு நான் கேட்ட போது டேனிக்கும் ஒரு சாட்சி உண்டு. அவர் சார்பாக நான் வந்து சாட்சி சொல்லுவேன். அதை சின்ன சின்ன காசு பணங்கள் விசுவாசத்தினால கொடுத்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டது போல டேனிக்கும் ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு சொன்னாரா, உனக்கு குழந்தை பிறக்கும், நீ சூப்பி போத்த பாணியப்பட்டு சொன்னார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நாங்கள் தோற்றது போல காணப்படுகிறோம். அவர் ஜெயிச்சிட்டார். அவர் விசுவாசத்தை தொடங்கினார். ஓட்டத்தை ஓடி உதவி செய்திருக்கிறார். ஒரு சபையில் எப்படி அழைப்பு கிடைக்கிறதோ, அவர் இயேசுவை காணப்படி விரும்பினாரோ அதே விட மேன்மையான ஒரு மனிதனாக இந்த இடத்துல அவருடைய சரீரம் அற்பமாக இருந்தாலும் அவர் செயத்தோடு ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கடைசி நாட்களில் அநேகர் அவருக்கு அஜபித்தீர்கள். தாயிற்கு அதுக்காக நன்றி. கடைசி நேரத்தில் நாங்கள் போய் ஒவ்வொரு நாளும் நான் அவரை ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். முதல் நாள் போய் பார்த்தேன், வியூலாக தெரியாது. அப்பொழுது அவர் சொன்னார், வியூலா அப்படி இருக்கிறார் அப்படின்னு. இப்போ நான் அவர் வீட்டை போகும்போதெல்லாம் வியூலா இருக்கிறேன். சொன்னார், வியூலாவை கூட்டிகிட்டு வா, நான் பார்க்கணும், அவரை கையால் சமைச்சு சாப்பிடணும் வார்த்தையை சொன்னேன். அப்போ நான் போன எனக்கு தெரியாது. நான் பண்ணிட்டேன். 2ஆம் நாள் நான் அப்போ கூப்பிட சொன்னேன், இப்படி பார்த்து சொல்கிறப்பா ஆஸ்பத்திரியில் போய் பார்ப்போம் வந்து. பிறகு நான் ஆஸ்பத்திரியில் பார்ப்போம். பார்க்கும்போது அவர் எப்பொழுது விசாரிக்கிறது அந்த அவரோட வேதனை அவர் படுற பத்திரம் எங்களுக்கு சைக்கிளாக இருக்கிறது. தம்பி ஜெரம் மிகுந்த வேதனோடு காணப்படுகிறார். அல்லாதவர்கள் திருப்பி ஆக்சிஜன் ஏற்றப்படுகிறது, திருப்பி கலட்டப்படுகிறது, திருப்பி ஏற்றுகிறார். அநேக ஒரு நிர்பந்தமான நிலவரம் வந்திருக்கிறது. பாஸ்டர் ஜேக்சன் பாஸ்டர் ஒரு ஞானம் போடுற அவர் வந்திருக்கார் குடும்பத்தோட. அப்போ அந்த நேரத்தில் அவர் ஜேக்சன் பாஸ்டர் வாய்ப்பாக இருக்கிற இந்த மகளாண்டு இருக்கிறார். அப்போ தடுமாற்றங்கள் இருக்கிறது, தெளிவு இருந்தது. கடைசி நேரம் எங்கள் சில ராஜாவுடைய கடைசி நேரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து நான் வரக்கூடியதாக இருந்தது. நான் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போகும்போது சாதகத்தினாலும் பாரதம் சொல்ல ஏற்படுவது கோவப்பட்ட சுகம் அவருக்கு மேலே இருந்தது. முதல் நாள் நாங்கள் காய்ச்சி இருக்கும்போது பிள்ளைகள் இயேசுவது போல இருக்கும். அடுத்த நாள் போகும்போது பாமானி என்றார், ஜெரம் என்று கூப்பிடுவார், சாந்தி என்று கூப்பிடுவார். ஒரு என்ன சொல்லுவது, உடனே மறக்கிறது, மறந்து விடுவது, உடனடியாக சரிப்படுத்திக் கொள்கிற சுபாவம் இருந்தது என்று நான் காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் அவருக்கு தொடங்கின நல்ல வேலையை அழகாக செய்து முடித்திருக்கிறார். யோபு சொன்னதுபடி ஒரு ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் நடக்கிறது என்று சொன்னார். நான் காண்கிறேன் என்று சொன்னதுபடி கர்த்தர் அவருடைய சரத்தில் ஆழமான ஒரு காரியத்தை அவர் செய்தார். அது மாத்திரமல்ல 2ஆம் சந்ததியாக கடந்து வரத்தக்கதாக சேரமுக்கு நான் சொல்லக்கூடிய அவர் குடும்பத்தை சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால் நல்ல ஒரு திருச்சபை, நல்ல ஒரு ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். 44 வருஷம் ஒரு தலைமைத்துவக்குள்ள இருந்து ஒரு நன்மைக்குள்ள இருந்து அழகாக இந்த ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். நிச்சயமாக அவருக்குரிய பிரதிபலம் நிச்சயமாக உண்டு. இது நாங்கள் பார்க்கிறோம். தேசத்தின் நிலவரங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும்
கத்துடைய கிருபை அந்த குடும்பத்துக்கு இருக்கும்படியா நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய அவருடைய சகோதர சகோதரிகளை உதவிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். அநேகர்கள் உதவி செய்தார்கள். கடைசி நேரத்தில் எங்கள் பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என்ன காரணம் என்றால் நான் நினைக்கிறத விட வித்தியாசமாக இருந்தது. அவர் இரவு முழுக்க எங்களோடு இருந்தார். உண்மையாக ஒரு தலைவர் என்பதை நான் சொல்லி ஆக வேண்டும். என்னென்றால் நான் ஆச்சரியப்பட்டேன். அது கூட ஐபி பாஸ் ஐபி உண்மையாகவே நான் நினைச்சேன் பொய்வாக நினைத்தேன். அது விடியும் வரைக்கும் நின்று எல்லா காரியங்களும் ஒழுங்காக செய்து முடித்தார். இதுதான் அவருடைய உறவுகள் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல பாச டேனிக்கு என்னமோட நன்றி நான் தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய பழைய ஊழியக்கார அலுவலகத்தில் பழைய ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியாத நான் சொல்லுறேன். 2003-2004 காலப்பகுதியில் நான் மறு காரியாலயத்தில் வேலை செய்கிற காலப்பகுதி நான் மீட்டிங் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு ஊழியக்கார டீமோட்டோட இருந்தது. நான் சொல்ல நான் மறந்து விடுவேன். சிஸ்டர் சுவாயினி, பிரதர் சசி, பிரதர் மதி, பிரதர் முரளி, நான் உட்பட மேரியா இன்னும் ஒரு குழுவாக இருந்தது. அவர்களில் இப்பொழுது நான் மட்டும் உங்களோடு இருக்கிறேன். மற்ற எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நாங்கள் வீடுகளில் நாங்கள் கைப்பற்றுவது காரியத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த ஊழியத்தில் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய டேனிய குடும்பத்துக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் நிச்சயமாக அவர்களுடைய பிரதிபலனை இப்பொழுதும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மேலும் காணுவோம். அவருடைய பேர பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஆலோசனை உங்களுடைய தாத்தாக்குள்ள விசுவாசம், அந்த மாயமற்ற விசுவாசம் உங்களுக்கும் கடந்து வரும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நடக்காத காரியங்கள் செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. எனக்கு பேச தந்த நல்ல வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய விசுவாசத்தை குறித்தும் உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை சொல்வதற்கு நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். முதலாவது அவர் இந்த யாழ்ப்பாணத்திலே தான் பிறந்தார். ஆனால் அவருடைய தகப்பனாருடைய ஊழியங்கள் நிமித்தமாக அவர் வெளி மாவட்டங்களுக்கு போக வேண்டி இருந்தது. அப்பொழுது அவர் ஒவ்வொரு இடங்களாக போகும்போது அந்த வெள்ளாங்குடி இருக்கிற ஒரு இடத்துல அவர் சிறுவனாக 3-4 வயசு சிறுவனாக தான் இறந்தவர் சொல்லி தன்னுடைய அந்த விசுவாசத்தை எனக்கு கூட்டினதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவேன்.
பிள்ளைய நீங்கள் கண்டிருக்கிறீங்க. அது மாதிரி லோயிசிக்கு உருவான போதே அவர் பேர் வைக்கிறார். பாலியோவுக்கு உருவான போது பேர் வைக்கும் போது அப்போ மயிலங்காட்டு ஊழியத்தில் இருக்கிறார். அங்கே ஒரு ஆள் கேட்டார், அப்பா சார் நீங்கள் ஆம்பளை பிள்ளைன்னு பாலியோ ஒன்று வைக்கிறீங்கள், ஆனால் பொம்பளை பிள்ளை வந்தால் பாலி நீ என்று வைக்கிறீங்களோ? அடே அப்படி இல்லை, எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆண் பிள்ளை தான், அவனுக்கு நான் பாலியோ ஒன்று தான் பேர் வைப்பேன். அதே மாதிரி அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, வீடு கட்டும்போது 500 ரூபா காசு. அப்போ எங்களோட சுற்றாடல் எல்லாம் ஆண்டவரை அறியாதார்கள். இவர் சொன்னார், இந்த காணிக்க சாமி ஒரு வீடு கட்ட சொல்லி ஆண்டவர் சொல்லுறார் என்று சொல்ல. அப்போ நான் கேட்டேன், நம்ம காசு இல்லையே, எங்கள்கிட்ட வீடு கட்டணும், இந்த பொக்கெட்டுக்கு 500 ரூபாய் இருக்குது, இதை வச்சு தான் நான் கட்ட போகிறேன். கட்ட போகிறேன். அது 2 பெரிய ரூமும் ஒரு கோலும் தொடங்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரே பயம். அப்போ சொல்ல, பயப்படாது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாங்கள் கட்டுவோம். ஆண்டவர் ஒவ்வொரு வழிகளை திறந்து இப்பொழுது எங்களோட வீட்டை நீங்கள் அநேகர் பார்த்திருப்பீர்கள். எப்படியாக அந்த வீடு அமைந்து இருக்கிறது தான். முதலாவது தொடக்கம் ஒரு 500 ரூபா தான். அப்படித்தான் அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே அவர் விட்டு போயிருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, 96ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து நாவலப்பட்டியில் இருக்கும்போது அங்கே சொன்னாங்க, இந்தியாவில் வர முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பாஸ்டர் அங்கே போக வேண்டாம், இந்த ஊழியத்தை செய்யுங்கோ, இந்த எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு, நீங்கள் செய்யுங்கோண்டா. அவர் சொன்னேன், இல்லை, ஆண்டவர் என்னை அழைத்த இடத்துல தான் நான் இருப்பேன். இப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலை என்னை இங்கே கொண்டாந்து விட்டுருக்கிறதே தவிர மற்றபடி நான் ஆண்டவர் காட்டின அந்த இடத்தை விட்டு எந்த ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், அங்கேதான் நான் திரும்பி போவேன் என்று சொல்லி இறுதி வரை அவர் தன்னுடைய மூச்சு விழுமளவு இந்த சிற்சிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையை எனக்கு தந்தோ தோணன் பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே நான் டேனி பாண்ணா சொன்னது போல அப்பான்னு தான் நடப்பேன். எனக்கு 2 அப்பா, 2 நான் உரிமையாக சொல்றது, ஒரு ஆள் டேனி அப்பா, இன்னொரு ஆள் பீட்டர் அப்பா. அவர்கள் இருவரும் எனக்கு அதிகமான நேசமானவர்கள். நான் ரட்சிக்கப்பட்ட காலம் தொடங்கி டேனி அதிகமாக என்னிடத்தில் வருவார். அது மாத்திரமில்லை, அவரை நான் அழைக்கிறது செல்ல முடியும் தான் அழைப்பார். அது மாத்திரமில்லை, அம்மாவுக்கு எப்போவுமே சொல்லுவார், அம்மா சோழர்களுக்கெல்லாம் சொல்லுவார், உங்களை வீட்டில் ஒரு பிளஸிங் நான் பிள்ளைங்க இவர்தானு சொல்லுவார். என்று செல்ல முடியும் எப்பயும் அதிகமாக நேசமாக அழைப்பார். அது மாத்திரமில்லை, நான் எந்த வேலையெல்லாம் உடைந்து போயிருக்கிறேனோ அந்த நேரத்தில் அந்த வேலையை பண்ணிப்பார். எனக்கு ஒரு வசனம் எழுதி கொண்டு வந்தார், ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து சொல்லுவார், நீங்கள் ஊழியக்காரி எப்பயுமே சொல்லுவார். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி வீட்டில் வர நேரம்லாம் சொல்லுவேன் ஒரு வார்த்தை, நீ ஒரு ஊழியக்காரி, நீ ஒரு ஊழியக்காரி, நீ ஊழியக்காரி. அதை இந்த மைண்டில் அப்படியே பதியும். அது மாத்திரமில்லை, எனக்கு ஏதாவது கொண்டு வந்து தருவார். சொல்லுவார், சொல்லக்கூடிய சிலவரை நான் வேலை செய்து காலேஜ் போயிருந்தா நான் சொல்லுவேன், டீ போட்டுட்டு வா, நீ நான் ஒரு நாள் சொல்லுவேன், இந்த கையால் எனக்கு ஒரு டீ ஆக்கிட்டு வா, நீயும் குடியன்னு சொல்லி பக்கத்தில் இருத்தி வச்சு என்னோட கதைக்கு அதிகமாக விரும்புவார். எப்பயாவது நான் இந்த இடத்துல கண்டுட்டு நான் கதைக்காம போன நேரத்தில் அந்த அண்டு இப்போ வீட்டை நிற்பார். கரையில் செல்ல முடியே, நீ என்னோட கதைக்காம வந்தனே, என் அப்பாவிலே இருக்கவும் மன்னாச்சனை இல்லை நினைப்பா, நம்மளை கவனிக்கலன்னு சொல்லி உண்மையாக அதிகமான ஒரு கரிசனையான தகப்பனா எனக்கு இருந்தால், நான் திருமணமாகிற வேளையில் எனக்கு வெளிநாட்டில் எல்லாம் திருமண காரியங்கள் வாங்க கொண்டிருந்தது. கிடைக்குமா எல்லாரும் திருமணத்துக்காக அதேபோல் அம்மாவும் இந்த காரியத்தை செய்கிறேன்னு ஜபிக்கிற வேளையில் டேனிப்பா வந்து எனக்கு வீட்டை சொன்ன ஒரே ஒரு வார்த்தைகள் எல்லாமே கூப்பிட்டு சொன்னது, அவளை ஒரு ஊழியக்காரி, அவளுக்கு ஒரு ஊழியக்காரன் தான் கணவனாக கிடைப்பார், வேறு எந்த காரியம் அவளுக்கு நடக்காது, அவள் ஊழியக்காரியாக தான் இருப்பாள்னு சொல்லி. அதுபோல் எங்கள் திருமணத்துக்கும் உண்மையான பணத்தொகைகள் இருந்த வேளையில் டேனிப்பா ஒரு 40 ரூபா தந்தார். 20 ரூபா தான் 2 தாங்க சொன்னார். இந்த
இந்த பணத்தை எல்லாம் சந்திக்கிறேன் ஐசிக்காக இப்போ நான் வச்சிருக்கிறேன் இன்னும் நான் செலவழிக்கவே இல்லை சொல்லுவார் இந்த 40 ரூபாய் வச்சு நீ ஜெபம் பண்ணுற திருமண காரியம் நலமாய் நடக்கும் இப்பயும் அந்த ஐசிக்காக நான் வச்சிருக்கிறேன் அப்படியான ஒரு நல்ல தகப்பன் எனக்கு பிள்ளை இல்லைன்னாலும் நான் சொல்லுவார் அம்மா நீ பிள்ளை இல்லைன்னு ஒரு நாளும் கவலைப்படாத நீ திரளான ஜாதிகளுக்கு தாயா இருப்ப உன்னோட ஊழியத்தில் பெரிய பெரிய காரியங்களை கத்தருணை கொண்டு செய்வார்னு சொல்லி ஒரு கடைசி காலங்களும் இல்லாம போகும் வரைக்கும் எங்களோட வீட்டில் வராத நாட்களும் வீட்டிலேருந்து தான் நான் சொல்ல வேண்டும் அவ்வளோ ஒரு அன்பான நல்ல தகப்பனா இருந்தா எனக்கு பேனை கொண்டு வந்து தருவா டைரி கொண்டு வந்து தருவா எங்களை வீட்டு எல்லாருக்கும் பெண் கிடைச்சா சின்ன பிள்ளைய மாதிரி கொண்டு வந்து செல்ல முடியுது அவ்வளோ கண்டுங்க நானும் ஏதாவது கொடுக்க விரும்பணும்னா சொல்லுவேன் நான் ஏதாவது போய் தேடுனா அப்பா உங்களுக்கு ஏதாவது நான் தரணும்னா சொல்லுவேன் எனக்கு ஒரு ரூபாய் தான் அப்பாவுக்கு வேண்டி ஜெபிச்சு எனக்கு அந்த 1 ரூபாய் தந்தாலே காணும் வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி என்னிடத்திலும் அந்த 1 ரூபாய் கூட சின்ன பிள்ளையை கூட சந்தோஷமாக பெற்று சொல்லுவது ஒரு நல்ல தகப்பனாகத்தான் எனக்கு இருந்தார் உண்மையாக அவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு துண்டுகள் எழுதி தருவார் ஒரு கொப்பியில் எழுதி ஒரு ஒற்றையில் எழுதி கொண்டு தருவார் அதை நான் இப்போ வாய்ப்பில் வச்சிருக்கேன் என்னடா இந்த வரும் காலத்தில் நிறைவேறப்போகிற சில காரியங்களை குறித்து கூட அவர் எனக்கு எழுதி தந்திருக்கிறார் அதை நான் விசுவாசமாக இப்போ என்னோட வாய்ப்புகளுக்கு வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன வசனங்களாலேயும் தருவார் இதெல்லாம் அந்த வாழ்க்கையில் நடக்கின்றதை நீ காண வேண்டும் கடைசியாக இப்போ ஏழாம் இருந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அந்த வேளையிலும் அவளை ஏழாம் இருந்த வேளையில் நர்ஸ் கேட்டால் இவ 6 கேட்டா அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செல்லக்குட்டி வந்திருந்தாருன்னு சொல்லி அவர் சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் உங்களோட செல்லக்குட்டியில் உங்களை குழப்படியெல்லாம் சொல்லட்டாங்க அப்போ சொன்ன என்ன செல்லக்குட்டி எதுவும் சொல்லாத அவளை என்னை பார்க்க வந்திருக்கிறான் குழப்பாருன்னு சொல்லி அப்போ கூட அவளை ஏழாமத்திலே நேரத்திலேயும் சொன்னார் அப்பா நான் கைகளுக்கு பிடிச்சி தாருன்னு சொல்லி என்ன அந்த ஊசி குத்தி அந்த நோய் இருந்தது அதே போல சின்ன பிள்ளை மாதிரி சொன்னார் இந்த செல்லக்குட்டி அப்பாட கையில் நோவாக இருக்கிறவங்க பிடிச்சி பாருன்னு சொல்லி நான் டேனிப்பா அவனு யோசிக்காதீங்க ஏசப்பா அவ்வளோ சுரம் தருவாருன்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு கடந்து வந்தோம் என்ற கணவனாக நான் பெற்றுக்கொண்டது உண்மையாக மிகவும் சந்தோஷப்பட்டவர் டேனிப்பா நான் இவரை திருமணம் செய்வதை குறித்து அவர் மிகவும் சந்தோஷம் என்று சொன்னார் திருமணம் நாள் முடிச்ச நாளிலிருந்து ஃபோன் எடுப்பேன் ஃபோன் எடுத்து இவருடைய கதைப்பேன் நான் உண்மையாக அதிகம் அவருக்கு ஃபோன் எடுத்து கதைக்கிறது குறைவுன்னு தான் சொல்லணும் ஆனால் அவர் எந்த நேரமானாலும் அண்ணா சொன்னது போல இரவானாலும் பகலானாலும் எந்த வேலையானாலும் எடுத்து கதைச்சு அங்கே கதைக்கு அடிக்க மறந்துட்டீங்க நான் அப்படி ஒரு நல்ல தகப்பன் அவரிடத்திலிருந்து நான் இப்பயும் சில காரியங்கள் நான் நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன் மற்றவர்கள் அன்பு செலுத்துறது மற்றவர்களோட கரிசனையாக இருக்கிறது மற்றவர்களை கவனிக்கிறது மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறதுல நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட காரியம் அநேகமாக இருக்கிறது எனக்கு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவை நல்லது அநேகர் நாட்களிலே சாட்சி சொல்ல இருப்பீர்கள் ஆனால் நேரம் எங்களை அனுமதிக்கவில்லை ஆகவே தயவாக கொடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வார்த்தையை நிறைவுபடுத்த விரும்புகிறேன் எங்களுடைய மூத்த போதகர் எங்கள் திருமணமாகிற பொழுது 126 சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து சொன்னாராம் உங்களுடைய என்கேஜ்மெண்ட் சீயோனின் சிறையிருப்பை திருக்கும் பொழுது சொற்பனம் காண்கிறது போல இருந்தோம் சொல்லுகிற சொன்னார் பாஸ்டர் நீங்கள் திருமணம் முடிக்க போவது எங்களுக்கு ஒரு கனவு போல இருக்கிறது என்று சொல்லி பாஸ்டர் அவர் வார்த்தை இருக்கிறார் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் யாரும் இழந்து நின்று ஒரு கடைசியாக ஒரு முக்கியமான பாடல் பாஸ்டருக்கு பிடித்த பாடல் பாடி நாம் ஜெபத்தோடு கூட ஜெபலை நிறைவு செய்ய போகிறோம் ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா ஆதாரம் நீர்தானையா
கல்லுக்கு சமானமாய் வேறு
ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.